பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 24 பஞ்சாயத்து செயல்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வெளியே பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் காட்சியளிக்கிறது. ஆனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் முழுவதும் குப்பையும் குளமுமாக காட்சியளிக்கிறது. அதற்கருகே பாழடைந்த கட்டிடத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரெச்சர்களை பாதுகாப்பின்றியும் பராமரிப்பின்றியும் கட்டடத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ட்ரெச்சர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகளை தேர்தல் நேரத்தில் அழைத்து செல்வதற்காக பயன்படுத்தியது. இங்கு ஸ்ட்ரெச்சரை பாதுகாப்பு வேண்டி பராமரிப்பு என்ற பெயரில் பாழடைந்த கட்டிடத்தில் வைக்கப்பட்டதால் இந்த ஸ்ட்ரெச்சர்கள் முழுமையாக சிதலமடைந்தும் குப்பையாகமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமன்றி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சுற்றிலும் எங்கே சென்றாலும் குப்பையாகவும் கல் கூட்டமாகவும் காட்சியளிக்கிறது. அதன் வாசலில் வைக்கப்பட்டுள்ள முகம் கழுவக்கூடிய ஃபேஸ் வாஷை பார்த்தாலே பொதுமக்கள் உள்ளே செல்ல முகம் சுழிக்கும் அளவுக்கு காலாவதியானது போல் காட்சியளிக்கிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் உள்ளே சென்று பார்த்தால் அரசு அதிகாரிகள் அவர்களின் இருசக்கர வாகனத்தை பத்திரமாக அலுவலகத்திற்குள்ளே நிறுத்தியுள்ளனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் என்பது 24 பஞ்சாயத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள் ஆவர். அவர்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் குப்பை குழியாக காட்சியளிக்கிறது. அங்கு செல்லக்கூடிய மக்களை வேதனைக்குள்ளாக்கிறது. மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதை குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் தொலைபேசியை எடுக்க மறுக்கின்றனர். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு குத்துவாரு ரத்தம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அப்படியே இவங்களை கொண்டு ஒவ்வொரு கமிட்டி